உங்களோட நீங்க தொலைபேசியில சிம் கார்டு பயன்படுத்துறீங்கன்னு சிம் கார்டுக்கு தமிழ்ல என்னன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும். சிம் கார்டு தெரியுதானே? சிம் கார்டு எத்தனை சிம் வச்சிருக்கீங்க? 2 சிம். சரி, சிம் கார்டுக்கு தமிழ்ல என்னன்னு சொன்னா சரி. மட்டக்களப்பு மணிக்கூட்டு கோபுரத்திலிருந்து நடந்து வரும்போது இடதுகை பக்கமாக கிங் ஃபேஷன் என்ற இந்த கடை இருக்குது. மட்டக்களப்பு பஸ் தரப்பிடத்திலிருந்து வரும்போது வலது பக்கமாக இருக்கக்கூடிய இந்த கடைக்குள்ள நீங்க வந்தீங்கன்றால் பாடசாலை மாணவர்களுக்கான கொப்பிகள் இருக்குது. 2 கொப்பி வாங்கினா 1 கொப்பி இலவசமா கொடுக்குறாங்களாம். என்ன மாதிரி அழகான பையன்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இப்படி கண்ணாடி எல்லாம் வச்சிருக்காங்க. வலது கையில இருந்தாலும் சரி, இடது கையில இருந்தாலும் சரி, கட்டுறதுக்கு பளபளப்பான கடிகாரங்கள் வச்சிருக்காங்க. பொருட்களை போட்டு வைக்கிறதுக்கு பாத்திரங்கள் இருக்குது. எப்பவுமே இளமையா காட்சி அளிக்கிறதுக்கான கிரீம் வகைகள் வச்சிருக்காங்க. மழை நேரத்துல பிடிச்சிட்டு சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் குடை வச்சிருக்காங்க. அமுதாக்களம் வச்சிருக்காங்க. அமுதாக்களம் என்னன்னு தெரியுமா? ரைஸ் குக்கர் அமுதாக்களம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி மின் சுழலி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இதுக்கு பேர் மின் சுழலி. தமிழ்ல விளங்கிட்டா? மின் சுழலி வச்சிருக்காங்க. துகில் மெருக்கியும் வச்சிருக்காங்க. துகில் மெருக்கி என்றால் இஸ்திரி பெட்டி. இஸ்திரி வந்து தமிழ்ல கிடையாது, இருந்தாலும் அயன் பாக்ஸுக்கு வந்துட்டு துகில் மெருக்கின்னு தமிழ் பெயர். வெயில் நேரத்துல மின் விசிறி, சூடாகவோ குளிராகவோ வெளியில கொண்டு போறதுக்கு பானங்கள் பயன்படுத்த இது சுடுதண்ணி போத்தல். இருந்தாலும் இதுக்குள்ள நீங்க குளிராகவும் கொண்டு போகலாம், குளிர்பானங்களையும் கொண்டு போகலாம். இரவுல பாதைகளை தேர்றதுக்கு டார்ச் லைட்டுகள், காலையில உணவு தயாரிக்க பருத்தி வட்டா அப்படின்னா டோஸ்டர், கணவன் மாதிரி கேட்டா சுட்டு கொடுக்க புட்டு, ஆரோக்கியமா நீர் அருந்த வெங்கல குவளை மற்றும் உங்களோட வீடுகளுக்கு தேவையான குவளை வகைகள், அதே போன்று தட்டுக்கள் எல்லாம் இருக்குது. உணவுகளை ஒட்டாம சமைக்கிறதுக்காக வேண்டி சோஸ் ஃபேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சோஸ் ஃபேனுக்கு தமிழ்ல உங்களுக்கு பேர் தெரிஞ்சா கருத்துரை பட்டியல சொருகி விடுங்க. அதே போன்று வெளியில உணவுகள் கொண்டு போறதாக இருந்தா அதுக்கு பாத்திரங்கள் இருக்குது. இதுல வித்தியாசமான பெரிய பாத்திரங்கள், சிறிய பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லி 2 பாத்திரங்கள் 4 பாத்திரங்கள் கொண்ட விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ள இருக்குது. மற்றும் பெண் பிள்ளைகளுக்கு தேவையான தலைமுடிக்கு போடக்கூடிய இந்த பட்டியாக இருக்கலாம் அல்லது தோடாக இருக்கலாம், மற்ற விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ள இருக்குது. கிரீம் வகைகள்ல இருந்து அனைத்து பொருட்களையும் இங்க தந்திருக்காங்க. முகம் பார்க்க கண்ணாடி வேற இருக்கு. மாலை நேரத்துல வேலை வெட்டி இல்லாட்டி தேனி ஊத்தி கொடுக்க கப்புகள், உங்களோட வீட்டுல இருக்கிற பொடி ஐட்டங்களை போட்டு வைக்கிறதுக்காக வேண்டி போத்தல்கள், என்ன மாதிரி சின்ன குழந்தைகள் உட்கார்றதுக்காக வேண்டி கதிரைகள், வயலுக்கு உணவு கட்டிட்டு போறதுல இருந்து எங்கேயாவது சுற்றுப்பிரயாணம் போகும்போது உங்களுடைய சின்ன சிற்றுண்டிகளை போட்டுட்டு போறதுக்காக வேண்டி எல்லா விதமான பாத்திரங்களையும் இதுக்குள்ள அடுக்கி நொறுக்கி வச்சிருக்காங்க. விரும்பினா இந்த கடைக்கு இப்பவே வாங்க. தெரியலண்டா நீங்க ஆன்சர் சொல்லுவீங்க. நான் சொல்லி தருவேன், அதுக்கு தானே வந்திருக்கேன். சொல்லி தரணும், தமிழை சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். உங்களோட பேர் என்ன? ஜெயந்தி. தமிழ் சத்தம் சத்தமா சொல்லுங்க. தமிழ் சத்தம். கேட்கல? தமிழ் சத்தம். இன்னும் கம்பீரமா? தமிழ் சத்தம். நன்றி 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 நன்றி. இதுல இருந்து ஏதாவது ஒரு பரிசு எடுங்க முதலாவது. Thank you. பாருங்க பாப்பா என்ன வச்சிருக்காங்களோ. வித்தியாசமான பரிசுகள் இருக்குது. என்னன்னு தெரியல. சோப் கேஸ். சோப் கேஸ். இது வளலை கட்டி வைக்கிற ஒரு பாத்திரம் கொடுத்திருக்காங்க. சோப்புக்கு என்ன சொல்றது தமிழ்ல? சோப்புக்கு வளலை கட்டி. வளலை கட்டி. சரி, சிம் கார்டுக்கு நாங்க சொல்றது சரிவட்டை. என்னது? சரிவட்டை. புதுசா ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டீங்களா? நன்றி நன்றி. நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு வாழ்த்துக்கள்.